ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர். இன்னைக்கு நம்ம இந்த சீரீஸோடைய கடைசி பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்காக தானே எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. அதனால டேரெக்டாக கதைக்குள்ள போயிடலாமா? ஸோ போன பாட்டில் எப்படி முடிச்சிருந்துருப்பாங்கன்னா, நம்ம ஹீரோ அடிச்சு போட்டு அவனுடைய ஃபோனான அந்த இதை வந்து எடுத்திருப்பான் இல்லையா, அதை நெருப்புலையும் போட்டிருப்பான். ஸோ அப்படி அந்த ஃபோன் போனால் என்ன ஆகும், ஹீரோயின் வந்து மறைஞ்சு போயிடுவாங்க இல்லையா. ஸோ அதனால அவளும் கொஞ்சம் கொஞ்சமாக மறைய இங்கே நம்ம ஹீரோ அந்த ஃபோன் எடுக்க ட்ரை பண்ணுறான். ஆனால் அது முடியாமல் அந்த ஹீட்லேயே அந்த ஃபோனு வெடிச்சு செதறுது. நம்ம ஹீரோயினும் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சு போகிறாங்க. ஸோ ஹீரோயினை பார்த்து இவன் கண் கலங்கி நிற்க அவ்வளோதான், அடுத்த செகண்டே கதறி அழுகிறான். ஆனால் இங்கே ஒரு நல்ல விஷயம் என்ன ஆகுதுன்னா, நம்ம ஹீரோயின் அங்கே மறைஞ்சதுமே இங்கே கோமால இருப்பாங்கல்ல உண்மையான ஹீரோயின், அவங்க வந்து கண் முழிக்கிற மாதிரி தெரியுது. ஸோ இந்த சைடு இந்த வில்ல பையனும் நம்ம ஹீரோவை பார்த்து பயங்கரமாக சந்தோஷப்படுறான். ஏன்னா அவனுடைய ஆசையே அதுதானே, யாராவது கஷ்டப்பட்டு அழுதாலும் அவனுக்கு சந்தோஷமா இருக்கும். ஸோ கடைசியாக நம்ம ஹீரோவையும் போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு வரும்போது கன் எடுத்துட்டு போலீஸ் எல்லாருமே உள்ள வந்துட்டாங்க. இருந்தாலுமே இந்த வில்லனுக்கு வந்து பயம் கிடையாது, அவன் பாட்டுக்கு சிரிச்சுட்டே நிற்கிறான். ஸோ அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. இப்போ அடுத்த சீன்ல அப்படியே ஹாஸ்பிட்டலில் காமிக்க நம்ம ஹீரோடைய கையில் வந்து காயம் ஏற்பட்டிருக்கும் இல்லையா, தீ காயம், அதனால அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருப்பாங்க. அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோயினுடைய அப்பா வராரு. அவர் வந்து ஹீரோவுக்கு ஆறுதல் சொல்லிட்டு, நீ கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு அங்கேருந்து கிளம்பலான்னு போகும்போது, கொஞ்சம் நில்லுங்க, நான் உங்ககிட்ட ஒரு உண்மை சொல்லணும். என்னன்னா, இவ்வளோ நாள் நான் உங்க பொண்ணை பார்த்துட்டு இருந்தேன், அவளுடைய ஆவி என்னுடைய கண்ணுக்கு தெரிஞ்சது, அதுவும் அந்த ஃபோன் மூலமாக தான். எப்போ அந்த ஃபோன் வந்து வெடிச்சு செதறிச்சோ அடுத்த செகண்ட்லேயே உங்க பொண்ணு மறைஞ்சு போயிட்டான். ஸோ அவள் எதுக்கு உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினச்சானா, அவளுக்கு மெமரிஸ் வந்து நிறைய ஞாபகம் இல்லை, அதனால நீங்கள் அவளை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்கன்றதுக்காக தான் சொல்லாமல் இருந்தா. ஆனால் இப்போ கடைசியில் உங்ககிட்ட சொல்லாமலே போயிட்டா. ஸோ என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி அழுதுட்டு இருக்கேன். ஸோ இதெல்லாம் கேட்ட அந்த ஹீரோயினுடைய அப்பாவும், நான் உங்ககிட்ட இன்னொன்று மறைச்சிட்டேன் வா அப்படின்னு கூப்பிட்டுட்டு ஒரு இடத்துக்கு போறாரு. என்னன்னு பார்த்தா அந்த இடத்துல உண்மையான நம்ம ஹீரோயின் வந்து கோமால இருப்பாங்கல்ல. ஸோ அதை பார்த்து நம்ம ஹீரோ மிரண்டு போறான். அப்பதான் அவர் சொல்றாரு, இந்த மாதிரி நான் இவளை இந்த இடத்துல தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கிறேன், என்னுடைய பொண்ணு இன்னும் சாகல, அவ கோமால இருக்கிறா. எப்படின்னா, அவ அந்த ஆக்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் அவளை நாங்கள் அந்த ஹாஸ்பிட்டலில் தான் சேர்த்திருந்தோம். ஆனால் ஒரு நாள் நைட் என்ன ஆச்சுன்னா, நான் வரும்போது என்னுடைய பொண்ணு உயிருக்கு போராடிட்டு இருந்தா, யாரும் அவளை கொலை பண்ண ட்ரை பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு தான் நான் அங்கேருந்து அவளை மாற்றி வேற ஒரு இடத்துல இப்போ சேஃபாக பாதுகாத்து வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ மிரண்டு போகிறான். ஏன்னா உண்மையான ஹீரோயினை பார்த்துட்டான்ல. ஸோ மனசுக்குள்ளே அவ்வளோ சந்தோஷமா இருக்குது. அதே சமயத்தில் இந்த சைடு நம்ம வில்லன் பைபிளையை காமிச்சா அவனை வந்து போலீஸ் வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. அப்போ என்ன சொல்கிறான்னா, இங்கே பாருங்க, எனக்கும் ஹீரோவுக்கும் வாய் தகராறு தான், அதனால தான் நான் அவனை அடிக்க போனேன். இன்னும் சொல்ல போனால் நான் வந்து அந்த ஜங்ஸுவை கொலை பண்ணலை. அது போக நீங்கள் ஒரு ரெக்கார்டிங் காமிக்கிறீங்கள, அதுவும் என்னுடைய ரெக்கார்டிங்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி ஸ்ட்ராங்காக சொல்கிறான். இருந்தாலுமே போலீஸ் வந்து அவனை தூக்கி கஸ்டடியில் வச்சுட்டாங்க. ஆனால் அவன் வந்து தைரியமாக இருக்கிறான். ஏன்னா அவனுக்கு அகேன்ஸ்டாக எந்த ஒரு இதுவுமே இன்னுமே ஸ்ட்ராங் ஆகலை இல்லையா. கட் பண்ணால் இந்த சைடு காமிச்சா நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினுடைய கையே தொட்டு பார்த்துட்டு இருக்கிறான். அப்போ தான் அவனுக்கு வந்து ஒன்று ஞாபகம் வரும். பேயா இருக்கும்போது ஹீரோயினால ஹீரோடைய கையை வந்து தொட முடிஞ்சிருக்காதுல்ல. ஸோ அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு, அந்த டைம்ல நீ பேயா இருந்தல்ல அப்படின்ற மாதிரி அவனுக்குள்ளே பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு சத்தம். என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து மெல்ல மெல்ல கண் முழிக்கிறாங்க. அவ்வளோதான், இவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. டாக்டர் டாக்டர் இங்கே ஓடி வாங்க அப்படின்னு கத்திட்டே கூட்டிட்டு போங்க. அதே சமயத்தில் இந்த சைட் போலீஸ் ஸ்டேஷனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த நர்ஸ் பொண்ணு வரா. வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் நடந்த எல்லா கொலைகளுக்கும் நான் தான் காரணம், நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்னு சரணடைகிறா. ஏதோ ஒரு பிளான் பண்ணிட்டாங்க போல. அதே சமயத்தில் இந்த சைடு நம்ம ஹீரோயின் கண் முழிச்சிருப்பாங்க இல்லையா. ஸோ வேகமாக அவளுடைய அப்பா வந்து, என்னம்மா எப்படி இருக்க, உனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கா, நான் யாருன்னு தெரியுதா அப்படின்னதும், அப்பா அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல, இங்கே நம்ம ஹீரோவுக்கு வந்து மனசுக்குள்ள பயமா இருக்குது, ஒருவேளை இவளுக்கு என்ன தெரியாம போயிடுமோ அப்படின்ட்டு மெல்ல ஹீரோயினை பார்த்து, உனக்கு என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டதும், ஆனால் ஹீரோயினுக்கு வந்து ஹீரோவை ஞாபகம் இல்லை. அதே சமயத்தில் இந்த சைட் போலீஸ் ஸ்டேஷனில் காமிச்சா இந்த நர்ஸ் பொண்ணு இருக்கால, அவள் வந்து எல்லா எவிடன்ஸையும் இந்த போலீஸ்கிட்ட கொடுக்குறாங்க. கொடுத்து, இந்த மாதிரி நான் தான் இந்த வீடியோலாம் ரெக்கார்ட் பண்ணேன், நான் தான் கொலையும் பண்ணேன், அது போக ஹீரோடைய அம்மா காரில் இருந்த அந்த பிளாக் பாக்ஸோடைய சிப்பை வந்து நான் தான் எடுத்தேன் அப்படின்னு எல்லாத்தையுமே கொடுத்து, நான் தான் காரணம், நானும் என்னுடைய லவ்வரான அந்த நர்ஸ் பையனும் சேர்ந்து தான் இவ்வளோ கொலையெல்லாம் பண்ணோம். ஒரு கட்டத்தில் அவன் வந்து நம்ம சரணடைஞ்சிடலான்னு சொன்னான், அதனால அவனையும் நான் போட்டு தள்ளிட்டேன். ஸோ இப்போ என்னால் வெளியில் தனியாக வாழ முடியல, அதனால தான் நான் எல்லாத்தையுமே ஒத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இதெல்லாம் கேட்ட போலீஸ்காரங்க சாக்காகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கே நல்லா தெரியும் இதெல்லாம் பண்ணது டாக்டர் தான்ன்றது. இருந்தாலுமே இவங்க வந்து இப்படி சரணடைகிறதுனால இவங்களாலையும் ஒண்ணுமே சொல்ல முடியல. ஸோ அதனால அடுத்தது என்ன ஆகுதுன்னா, இதுக்கப்புறமும் அந்த வில்லனை வந்து ஸ்டேஷன்ல வைக்க முடியாது இல்லையா, அதனால அவனை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதனால அவன் சந்தோஷமா வெளியில வரான். இங்க அந்த நர்ஸ் பொண்ணு பாத்தீங்கன்னா அப்படியே ஜெயிலுக்குள்ள போக போறாங்க. அப்பவும் ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பார்த்துட்டு போறாங்க.
இங்கே கட் பண்ணால் நம்ம ஹீரோ காமிச்சா அவனும் ஹீரோயினுடைய அப்பாவும் ஹீரோயினை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினுடைய அப்பாவுக்கு வந்து ஃபோன் கால் வந்திருக்கும், இந்த மாதிரி வில்லனை ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி. இதை ஹீரோ கிட்ட சொல்ல ஹீரோவும் ஷாக் ஆகுறான். அதே சமயத்தில் போலீஸ் ஸ்டேஷனில் செல்லுக்குள்ளே காமிச்சா இங்கே இந்த நர்ஸ் பொண்ணு இருக்கால, அவள் என்ன பண்ணிட்டானா அவளே சூசைட் பண்ணி இறந்து போறா. ஏன்னா இந்த அளவுக்கு வில்லன் பையலை காப்பாற்றணுன்றது தான் அவளுடைய நோக்கமே. ஸோ அந்த அளவுக்கு லாயலாக இருந்திருக்கிறா. அதில் சைடில் ஒரு நோட்ஸும் எழுதி வச்சிருக்கிறா, இந்த மாதிரி என்னால் இந்த உலகத்தில் வாழ முடியாது, நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன், நானே என்ன தண்டிச்சுக்கிறேன் அப்படின்னு எழுதி வச்சுட்டு செத்து போயிட்டா. ஸோ இதனால அந்த போலீஸ் ஸ்டேஷனை பரபரப்பாகுது. இப்போ அடுத்த நாள்ல இருந்து இவங்களால இந்த கேஸை வந்து லீட் பண்ண முடியல. ஏன்னா கொலைகாரன்னு சொன்னவனே இறந்துட்டான் இல்லையா. ஸோ வேற வழி இல்லாமல் இந்த கேஸ் வந்து க்ளோஸ் பண்ணிடுங்கன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதனால அடுத்த நாள் இந்த டாக்டர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே தைரியமாக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறான். ஹாஸ்பிட்டலில் எல்லாருமே அப்படியே துருன்னு முழிச்சிட்டு ஓடிடுறாங்க. அப்போ நம்ம ஃப்ரெண்டு பொண்ணு தான் டாக்டர் கிட்ட இந்த மாதிரி அந்த நர்ஸ் அக்கா இப்படிலாம் பண்ணுவாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல, ரொம்பவே மோசமானவங்களாம் இருந்திருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த ஒரு தப்புமே பண்ணியிருக்க மாட்டீங்கன்றது எனக்கு நல்லாவே தெரியும். நல்ல வேலை நீங்களாவது வந்தீங்களே. இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், என்னன்னா ஒரு ஃபீமேல் இன்ஸ்பெக்டர் இருந்தாங்கல்ல, அதான் ஹீரோயின், அவங்களுக்கு வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இங்கே வந்து அட்மிட் பண்ணியிருந்தாங்க, ஏதோ உடம்பு முடியலையா அப்படின்னு சொல்ல இவர் வந்து ஷாக்காயிட்டான். உடனே அடுத்தது நேராக போய் பார்க்குறான். பார்த்தா ஹீரோயினை வந்து இங்கே அட்மிட் பண்ணியிருக்காங்க. இவனுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இது இவ பேயா வந்தா இப்போ மறுபடியும் உயிரோட இருக்கிறா, என்ன கான்செப்ட்னு புரியலையே. சரி ஓகே, இருந்தாலும் இவ உயிரோட இருக்கக்கூடாது அப்படின்ட்டு அந்த விச ஊசியை எடுத்துட்டு அவளுடைய பெட்டுக்கிட்ட வந்து ஊசி போட தயாராகிறான். அப்போ நம்ம ஹீரோயின் கண் முழிச்சிட அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவனுக்கு புரியுது இது ஒரு செட்டப்ன்ற மாதிரி. ஆனால் அதுக்குள்ள பின்னாடி வந்து நம்ம ஹீரோ அவனை பிடிச்சிட்டான். அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு கை கலப்பே நடக்குது. உடனே அவன் நம்ம ஹீரோ தள்ளி விட்டுட்டு ஓட ட்ரை பண்ண பார்த்தா போலீஸ் எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. எல்லாருமே அவனை துரத்த ஆரம்பிச்சதுமே அவன் கையில வந்து ஒரு ஊசி வச்சிருக்கான் இல்லையா, அதை வச்சு அந்த ஃப்ரெண்டு பொண்ணை ஹாஸ்டேஜா பிடிச்சி அவன் மூலமாவே வேகமா கீழே வரான். போலீஸ் எல்லாம் அவனை துரத்துறாங்க. ஸோ கீழே வந்தவன் அவளை விட்டுட்டு வேகமா கார்ல ஏறி அங்கிருந்து தப்பிச்சு போறான். ஒரு செகண்ட்ல நம்ம ஹீரோவுக்கு பக்குன்னு ஆயிடுது. ஐயோ ஃப்ரெண்டு பொண்ணை காயப்படுத்திடக்கூடாதுன்றது. உடனே அவளை வந்து பார்த்து அவன் நல்லா இருக்கான்னு தெரிஞ்சதுமே இவனும் கார் எடுத்துட்டு வேகமா அவனை துரத்த ஆரம்பிக்கிறான். ஸோ பின்னாடியும் நிறைய போலீஸ் எல்லாருமே அவனை துரத்த ஆரம்பிக்கிறாங்க. அவன் அப்படியே நிக்காம வேகமா டிராஃபிக்ல எல்லாம் நிக்காம போயிட. ஆனா நம்ம ஹீரோவும் போலீஸ்காரங்களும் டிராஃபிக்ல மாட்டிக்கிறாங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோ அதை கடந்து வந்து வேகமா அவனை துரத்த ஆரம்பிக்கிறான். அப்போ சில போலீஸ் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா ஒரு இடத்துல பேரியரை வச்சு லாக் பண்ணி அவனை கன் பாயிண்ட்ல ஏம் பண்றாங்க. ஆனா அவன் அதுக்கெல்லாம் பயப்படாம போலீஸ் மேல வண்டி ஏத்திடலாம் அப்படின்னு வேகமா போக இதை பார்த்து நம்ம ஹீரோ அவன் ஓவர்டேக் பண்ணி போலீஸ் மேல ஏத்திடக்கூடாதுன்றதுக்காக பிளாக் பண்றான். உடனே அந்த வில்லனும் ஹீரோ மேல மோதினா இவனுடைய வண்டி கவுந்துருன்றதுக்காக அப்படியே சைட்ல திருப்பி ஒரு பேரிகார்ட்ல போய் மோதிட அவ்வளவுதான், வண்டி அப்படியே நின்றுது. ஸோ இப்போ அந்த போலீஸ்லாம் அவனை பிடிக்க வராங்க. அதுக்குள்ள அவன் கீழே இறங்கி ஷார்ப்பான ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்து அவனுடைய கழுத்துல வச்சு யாராவது பக்கத்துல வந்தா நான் செத்துருவேன் அப்படின்னு மிரட்டுறான். ஆனா நம்ம ஹீரோ விடுவானா என்ன, நீ அவ்வளோ சீக்கிரம்லாம் சாக கூடாதுரா அப்படின்னு சொல்லி எப்படியோ வந்து அவனை பிடிச்சிட்டான். ஸோ இப்போ போலீஸும் அவனை வந்து பிடிச்சிட்டாங்க கடைசியா. அப்புறம் என்ன அவனை ஹாஸ்பிட்டல் வந்து லாக் பண்ணி வச்சிருக்காங்க. அவனுடைய காயத்துக்கும் மருந்து போடுவாங்க இல்லையா. அப்போ அவன் நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் பார்த்துட்டு நான் செத்தாவது உங்களை பேய வந்து உங்களை கொலை பண்ணாம விட மாட்டேன், ஏன்னா நீங்க கஷ்டப்படுறத பார்த்து நான் சந்தோஷப்படணும் அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு நீ இந்த ஜெயில இருந்து தப்பிக்கணுமே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஸோ இப்போ கடைசியா உண்மையான வில்லனை போலீஸ் வந்து பிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவுடைய காயத்துக்கு மருந்து போடுறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோயின் ஹீரோடைய கையை பார்த்து இந்த நெருப்புல பட்ட காயம் வந்து இப்போ பரவாயில்லையா அப்படின்னு கேட்குறாங்க. என்னடா இது நம்ம ஹீரோயினுக்கு நெருப்புல காயம் பட்டது இவளுக்கு எப்படி ஞாபகம் இருக்குது அப்படின்னு நமக்கு ஒரு டவுட் வரும் இல்லையா. அப்பதான் ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக் காட்டுறாங்க. என்னன்னா நம்ம ஹீரோயின் வந்து பெட்ல கண் முழிக்கும் போது ஹீரோ வந்து என்ன உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டிருந்திருப்பான் இல்லையா. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட ஹீரோவுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாயிடும். பரவாயில்ல, என்ன ஞாபகம் இல்லாட்டினாலுமே நீ உயிரோட இருக்கல, அதுவே எனக்கு போதும், அதுவே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் அப்படின்னு அவனுக்குள்ளேயே சொல்லிட்டு இருக்கும்போது டக்குன்னு நம்ம ஹீரோயின் ஹீரோடைய கையை பிடிச்சிட்டு நான் எப்படி உன்னை மறப்பேன், ஏன்னா நான் உன்னை அதிகமாக லவ் பண்றேன்ல அப்படின்னு சொல்ல. ஸோ நம்ம ஹீரோவையும் ஹீரோயினுக்கு ஞாபகம் இருந்திருக்குது. உடனே ரெண்டு பேரும் வேகமாக ஹக் பண்ணியிருப்பாங்க. அப்போ தான் கரெக்டாக ரெண்டு போலீஸ்காரங்க வந்து இந்த மாதிரி நர்ஸ் பொண்ணு வந்து அவ தான் ஒரு குற்றவாளின்ற மாதிரி சரணடைஞ்சிருக்கிறா, இது மூலமா அந்த டாக்டருக்கு தண்டனை கிடைக்காம போயிடும் அப்படின்னு சொல்ல உடனே தான் இவங்க எல்லாருமே ஒரு பிளான் பண்ணியிருப்பாங்க. அதுலேயே நம்ம ஹீரோயின் என்ன சொல்லியிருப்பானா நான் அந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிற மாதிரி அட்மிட் ஆகிட்டேன். ஸோ அவன் அந்த ஹாஸ்பிட்டல் வந்ததுமே என்னை பார்த்தானா கண்டிப்பாக கொலை பண்ண வருவான். ஸோ அவனை அது மூலமாக நீங்கள் பிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பக்காவான பிளான் போட்டு தான் இவங்க இந்த இடத்துக்கு வந்திருந்திருப்பாங்க. ஸோ இப்போ கடைசியாக அந்த டாக்டரையும் பிடிச்சிருந்திருப்பாங்க. ஸோ இப்போ எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு இல்லையா. இனிமேல் அடுத்தது என்னது, டேட்டிங் தானே. ஸோ நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் டேட்டிங் போகிறாங்க. ஸோ ஒரு ஸ்னோ நிறைஞ்ச ஏரியாவை பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ அந்த இடத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் கையை பிடிச்சிட்டு ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோயினும் எல்லாரும் கேட்குற மாதிரி என்னை எவ்வளோ நீ லவ் பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோவும் சைலண்டாக நடந்து போகிறான். உடனே நம்ம ஹீரோயினும் நான் சொல்ல போயிட்டே இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பிடிச்சி கிஸ் பண்ணிட. அப்புறம் என்ன ஹீரோவும் அவனுடைய லவ்வை வந்து வெளிப்படுத்துகிறான். அப்புறமா ரெண்டு பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்படியே சீனும் கட் ஆகுது.
இந்த சைடு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே காமிச்சா கடைசியாக அந்த டாக்டருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனை வந்து டச் பண்ணது மூலமாக இவனுக்கும் பேய்களை பார்க்குற மாதிரியான பவர் கிடச்சிருக்கும் போல். நிறைய பேய்கள்லாம் அவன்கிட்ட வந்து நான் உன்னுடைய கண்ணுக்கு தெரியறேனா, என்னுடைய ஆசையை நிறைவேற்று அப்படின்னு இந்த ஈவில் ஸ்பிரிட்லாம் வந்து அவனை தொந்தரவு பண்ண ஆரம்பிக்குது. அவனும் விட்டுருங்கன்னு கத்துறான். அப்படியே சீனும் கட் ஆகுது. அப்புறமா இந்த சைடு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அவளுடைய அந்த இன்ஸ்பெக்டர் வேலையில் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ போலீஸ்காரங்களும் நீங்கள் போய் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தானே, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தானே கோமாலேருந்து வந்திருக்கீங்க, ஸோ இன்னைக்கு ரெஸ்ட் எடுங்க, நாளையில வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னதும் உன்னை ஹீரோயினுடைய அப்பா வந்து சரி வாமா அப்போ நம்ம சாப்பிட போகலாமா வெளியில் எங்கேயாவது அப்படின்னதும் எனக்கு முக்கியமான வேலை இருக்குது நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து எங்கே போகிறாங்கன்னா ஹீரோ கூட தான் வந்திருக்காங்க. அதாவது மறுபடியும் ஒரு டேட்டிங் செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ அந்த பவுலிங் போடுற இடத்துலலாம் இருந்து சூப்பராக ஒருத்தருக்கு ஒருத்தர் செம்மையாக ஃபன் பண்ணி என்ஜாய் பண்ணுறாங்க. அப்படி டைம் போனதுக்கப்புறம் அந்த மந்திரவாதி கிட்ட வந்து தேங்க்யூ சொல்லணும் இல்லையா, அதனால மந்திரவாதியை மீட் பண்ணி உனக்கு தான்ப்பா ரொம்பவே தேங்க்யூ சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்ல அவனுக்குமே ஒன்றுமே புரியல. என்னடா இது பேயின்னு நினச்சா உண்மைக்குமே வந்திருக்கிறா, சரி ஓகே என்னமோ நல்லா இருந்துட்டு போங்க அப்படின்னதும் உடனே நம்ம ஹீரோ எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா என்னுடைய அம்மாவுடைய ஆன்மாவை மட்டும் என்னால் பார்க்க முடியல ஏன் அப்படின்னு கேட்கும்போது அவனும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பெல்லெல்லாம் அடிச்சு பார்க்குறான். அப்போ தான் அவனுக்கு வந்து ஒன்று தெரிய ஆரம்பிக்குது. ஸோ ஹீரோ பார்த்து என்ன சொல்கிறான்னா உன்னுடைய அம்மா வந்து உனக்கு பண்ண ப்ராமிஸ்க்காக அந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னதும் அப்போ தான் அவனுக்கு ஞாபகம் வருது லாஸ்ட் டைம் அவனுடைய அம்மா வந்து என்ன சொல்லியிருந்திருப்பாங்கன்னா இந்த மாதிரி உனக்கு நான் பார்பிக்யூவில் வந்து நம்ம சேர்ந்து சாப்பிடலாம் சரியா அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க இல்லையா. உடனே அவன் வேகமாக அந்த பார்பிக்யூ இருக்கிற இடத்துக்கு போகிறான். பார்த்தா அந்த இடத்துல தான் இவனுடைய அம்மாவுடைய ஆன்மா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கும். ஸோ இதை பார்த்தவன் மனசு உடஞ்சு போய்ட்றான். வேகமாக போய் அம்மா அப்படின்னு கூப்பிட்டு போக அவங்களும் இவனை பார்த்ததுமே சாக்காகிறாங்க. என்னை மன்னிச்சிருமா, எல்லாம் என்னால் தான், நான் உங்ககிட்ட ஹார்டாக நடந்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி பேச. ஆனால் ஹீரோடைய அம்மாவோ இங்கே பாரு நீ சந்தோஷமா இருக்கல அது போதும் எனக்கு அப்படின்னு அவங்களும் கண் கலங்கிட்டே சொல்ல. அப்போ தான் சைடில் நிற்கிற ஹீரோயினை பார்க்குறாங்க. ஸோ ஹீரோயினும் அழுதுகிட்டே மன்னிப்பு கேட்குறா, என்னை மன்னிச்சிடுங்க, என்னால் தானே உங்களுக்கு இப்படி நடந்துருச்சு, நான் இல்லைனா நீங்கள் உயிரோட இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல. ஆனால் இவங்களும் இங்கே பாரு அது ஓமலெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது, நீ அதை நினச்சி என்றைக்குமே வருத்தப்படக்கூடாது அப்படின்னு ஆறுதலாக பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் தான் அவளுக்கு கொஞ்சமாவது நிம்மதியாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த அம்மாவுடைய ஆசையான பார்பிக்யூ அதான் ஹீரோ கூட ஒன்றா உட்காந்து சாப்பிட்றதுக்காக உள்ள டேபிள் உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அதுலேயும் அம்மா வந்து ரொம்பவே எமோஷ்னலாக ஹீரோயின் கிட்ட என்னுடைய பையனை நீ தான் ரொம்பவே நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு எமோஷ்னலாக பேச இங்கே நம்ம ஹீரோவுக்கும் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஹீரோடைய ஆசையே இந்த மாதிரி பெரிய ரெஸ்டாரண்ட்டில் பார்பிக்யூ சாப்பிட்றது தான். ஸோ அந்த ஆசையை நான் இப்போ நிறைவேற்ற போகிறேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு இந்த அம்மா சொல்ல. ஸோ நம்ம ஹீரோவும் ஒரு துண்டு எடுத்து அப்படியே சாப்பிட்றான். ஸோ அவன் சாப்பிட்றத பார்த்து இந்த அம்மாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அவங்களுடைய கண்ணில் இருந்து கண்ணீர் வருது. உடனே நம்ம ஹீரோ அடுத்த லைஃப்னு ஒன்று இருந்தால் கண்டிப்பாக மறுபடியும் நான் உங்களுடைய மகனாக பறக்கணும், அப்போவாவது நான் உங்களுக்கு ஒரு பெர்ஃபெக்டான பையனாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், உங்களை கஷ்டப்படுத்தாமல் உங்களுக்கு பிடிச்சதை மட்டும் பண்ணிட்டு இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னதும் அவங்க அம்மா வந்து அழுதுகிட்டே இல்லை நீ எப்போதுமே எனக்கு ஒரு பெர்ஃபெக்டான சன்னு தான், உன்னை நினச்சி நான் எப்போதுமே ரொம்பவே பெருமைப்பட்டிருக்கேன் இப்போவும் தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து அப்படியே மறைஞ்சு போகிறாங்க, சொர்க்கத்துக்கு போகிறாங்க. நம்ம ஹீரோவும் அழுகிறான். அப்படியே சீனும் கட் ஆகுது. அந்த சமயத்தில் ஹீரோடைய பாட்டிக்கு பார்த்தீங்கன்னா கனவு வருது. அந்த கனவுல ஹீரோயின் வந்து தெரியுறாங்க. இவ்வளோ அழகான பொண்ணா அப்படின்னு நினச்சிட இப்போ அடுத்த நாள் அப்படியே கண்முழிக்கிறாங்க. கண்முழிச்சு பார்த்தா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வரான், ஹீரோயினை கூட்டிட்டு வரான். ஸோ பாட்டிக்கு ஒரே சாக், என்னடா இது கனவுல பார்த்த பொண்ணு நிஜத்தில் வந்துட்டாளேன்ற மாதிரி. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் லவ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சதுமே இன்னுமே சந்தோஷப்படுறாங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. நம்ம ஹீரோயின் வந்து வேலைக்கு கிளம்பிட்டாங்க. இருந்தாலும் ஹீரோ பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியில தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். அப்போ நம்ம ஹீரோயின் வேகமாக வெளியில் ஓடி வந்துட்டு இந்த மாதிரி நான் அடுத்த கேஸில் ஜாயின் ஆகிட்டேன், ஒரு மிஸ்ஸிங் உமனை வந்து கண்டுபிடிக்கணும், ஸோ நம்ம வேலையை ஆரம்பிக்கலாமா அப்படின்னதும் நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிட்டு அங்கேருந்து கிளம்புறான். அப்படி நேராக போகும்போது தான் பஸ் ஸ்டாண்டில் ஒரு லேடியை பார்க்குறாங்க. ஸோ அவங்கள பார்த்ததுமே வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டான். ஆனால் இதில் ஒன்று என்னன்னா நம்ம ஹீரோடைய கண்ணுக்கு தான் அந்த பொண்ணு தெரியுறா, ஹீரோயினுடைய கண்ணுக்கு தெரியல. அப்படின்னா அந்த பொண்ணு பேய் தானே. ஸோ இதை பார்த்து நம்ம ஹீரோ மிரண்டு போக அந்த பொண்ணு அப்படியே வந்து காரில் ஏறி உட்கார. ஸோ இப்போ தான் தெரிய வருது ஹீரோயின் வந்து ஒரு லேடியோடைய கேஸை விசாரிக்க போகிறாங்க இல்லையா, அந்த கேஸில் காணாமல் போன லேடி தான் இவங்க. ஸோ 1999 அதாவது 25 வருஷத்துக்கு முன்னாடியே காணாமல் போயிட்டாங்க போல. உடனே நம்ம ஹீரோவா அவனை பற்றி இன்ட்ரோ பண்ணிக்கிறான். அப்போ நம்ம ஹீரோயின் சும்மா இல்லாமல் இங்கே பாருங்க இது வந்து ஒரு கோஸ்ட் டாக்ஸி, இந்த டாக்ஸியில் ஏறினா உங்களுடைய ஆசைகள் நிறைவேற்றப்படும், ஆனால் அதுக்கான காசை வந்து நீங்கள் பே பண்ணணும். ஸோ 3 ரூல் தான், உங்ககிட்ட காசு இருக்கணும், அப்புறமா நீங்கள் யாரையும் ஹார்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அந்த பேய் இருந்துக்கிட்டு என்கிட்ட இருந்தே நீங்கள் மணி எதிர்பார்க்குறீங்களா, அதுவும் பேய்கிட்ட இருந்து. இன்னொரு உண்மை சொல்ல போனோம்னா 20 வருஷமாக நான் இந்த இடத்துல சுற்றிட்டு இருக்கிறேன். ஸோ எனக்கு வந்து இந்த கேங்ஸ்டர்லாம் எந்த இடத்துல காசு மறைச்சு வச்சிருக்காங்க, எங்கே வைர நகைகள் எல்லாம் மறைச்சு வச்சிருக்காங்கன்றது எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்ல. உடனே ஹீரோயினும் ஹீரோவை பார்த்து அப்போ இந்த ஆர்டரை எடுத்துக்கோ, இவங்க நம்ம முதல் கஸ்டமர் அப்படின்னது நம்ம ஹீரோவும் சரின்னு ஒத்துக்கிறான். அதுக்கப்புறம் என்ன 2 பேரும் அங்கேருந்து இந்த பேயோடைய ஆசையை நிறைவேற்ற கிளம்பிட இப்படியே பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸையும் முடிக்கிறாங்க. ஸோ ஜம்மன் இருந்துச்சு இல்லை, ஆனால் தொடர்ந்து போட்டிருந்தானா இன்னுமே உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். ஆனால் இந்த சீரீஸில் யாரெல்லாம் அந்த டாக்டர் தான் ஒரு வில்லனாக இருப்பான்
இருப்பான்றத ஃபர்ஸ்ட் எபிசோட்லேயே கண்டுபிடிச்சிங்களா? அவங்களாம் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். யாரெல்லாம் இந்த சீரீஸை மிஸ் பண்ண போகிறீங்க, எவ்வளோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்றதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் எதுக்கு என்னால் இவ்வளோ நாள் தொடர்ந்து வீடியோ போட முடியலன்றதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஆக்சுவலாக நான் ஒரு சின்ன பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அதை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்குள்ளே நான் பட்ட பாடு இருக்குது. சரி ஓகே, பிஸ்னஸ்னால் ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக தான் இருக்கும். அதனால எப்படியோ இவ்வளோ நாள் மேனேஜ் பண்ணி தாக்கு பிடிச்சிட்டேன். அதனால தான் உங்ககிட்ட என்னால் வீடியோவை கொண்டு வர முடியல. எனக்கும் கஷ்டமாக தான் இருந்துச்சு. டெய்லியுமே உங்ககிட்ட வீடியோ போடணுன்றது தான் எனக்கும் ஆசை. ஸோ இதுக்கப்புறம் கவலைப்படாதீங்க, நான் ரெகுலராக கண்டிப்பாக வீடியோ போட்டுருவேன். ஸோ அது என்ன பிஸ்னஸ்ன்றதை அப்புறமா உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஏன்னா தொடர்ந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வீடியோ கொடுக்கணும். வீடியோ கொடுத்தா தான் எனக்கும் கொஞ்சமாவது சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ அடுத்த சீரீஸை நான் சீக்கிரமாக எடுத்துகிட்டு வந்துடுறேன். சேஃபாக இருங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க.